நம்ம சேனல் பார்க்குற எல்லாருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி நம்ம ஒரு சேலையில் எப்படி நம்ம சுருக்கம் இல்லாமல் ஒட்டு வைக்கலான்றதை பார்க்கலாம். அதாவது போன வீடியோவில் நான் ஒரு பட்டை பைப்பிங் போட்டிருந்தேன். அப்போ அதுக்கான மேட்சிங்காக சேலையிலேருந்து நான் துணி எடுத்திருந்தேன், போதுமான துணி. அப்போ ஒரு சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்தாங்க, நீங்கள் இந்த மாதிரி சேலையில் நீங்கள் மேட்சிங்க்கு துணி கிழிச்சிட்டிங்கன்னா சேரீயில் எப்படி நான் துணி ஒட்டு வச்சு தைக்கிறதுன்றத ஒரு வீடியோ போடுங்கன்னு கேட்டிருந்தாங்க. இப்போ நம்ம அந்த வீடியோ தான் பார்க்க போகிறோம். நம்ம பைப்பிங்ன்றதில் ஒரு பஃப் கை நம்ம சேரீக்கு மேட்சாக ஒரு பஃப் கை வைக்கிறது கூட ஒரு 1/4 மீட்டர் துணி அளவுக்கு சேலையில் கிழிக்க வேண்டியதாக இருக்கும். அந்த உள் சுத்தில் கிழிச்சிக்குவோம் கலருக்காக. இப்போ நம்ம அதுக்கு ஈடாக ஒரு அதுக்கு எவ்வளோ கிழிச்சோமோ அந்த அளவுக்கு ஒரு மேட்சிங்கான ஒரு லைனிங் துணியோ நல்ல லைனிங் துணியோ இல்லைன்னா ஒரு ப்ளவுஸ் பீட்டோ எடுத்து நம்ம அதில் ஜாயின் பண்ணிக்கலாம் அதே கலரில். இப்போ இந்த சேலைக்குள்ளது பார்த்திங்கன்னா அந்த ப்ளவுஸ் வேணாம் அப்படின்ட்டாங்க அவங்க. நான் வேறு ப்ளவுஸ் மேட்சிங் பண்ணிக்கிறேன், எனக்கு இந்த ப்ளவுஸை இதில் ஜாயின் பண்ணி கொடுங்கன்னு கேட்டிருந்தாங்க. இது முந்தி பகுதியில் இருந்ததுனால நான் கிழிச்சு உள்சுத்துக்கு ஜாயின் பண்ண போகிறேன். பார்த்திங்கன்னா எப்படி ஜாயின் பண்ணுறேன்னு பார்க்கலாம். இந்த ரெண்டு துணியோட நல்ல பக்கத்தை பாருங்கள் எப்படி வைக்கிறேன் அப்படின்றத வச்சு ரெண்டையும் ஏற்ற இறக்கமாக வச்சு நம்ம தையல் போடணும். ஒரு 1/4 இன்ச்சு அளவுக்கு ஏற்ற இறக்கம் வச்சா போதும். பெரும்பாலும் பார்த்திங்கன்னா குண்டாக இருக்கிறவங்களுக்கு ப்ளவுஸ் அது இந்த சேரீயில் தச்சு போடணும் ஆசையாக இருக்கும். ஆனால் துணி பத்தாது, ப்ளவுஸை கிழிச்சிட்டா எனக்கு துணி பத்தாது அப்படின்வாங்க. நீங்கள் தாராளமாக ப்ளவுஸ் அதில் நீங்கள் கிழிச்சி தைச்சிட்டு அதுக்கு மேட்சிங்காக இந்த மாதிரி துணி எடுத்து நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம் உள் சுத்துக்கு. பாருங்கள், இந்த ஏற்ற இறக்கம் ஏன் வைக்கிறோம், நம்ம சரியாக வச்சு ரெண்டுமே ஈக்குவலாக வச்சு நம்ம தையல் போட்டுட்டோம் அப்படின்னா மோடாக தெரியும், ரொம்ப மொத்தமாக இருக்கும். அதில் பார்த்திங்கன்னா ஒட்டு வச்சது அப்படியே தெரியும். அதனால தான் ஏற்ற இறக்கம் வச்சு நம்ம போடும்போது சப்பையாக இருக்கும். பாருங்கள், இழுத்து பிடிச்சி அடிச்சிடாதீங்க, எந்த துணியும் இழுக்கக்கூடாது, ஏற்ற இறக்கம் வந்துடும். அதனால் ரெண்டுமே ஒரே ஈவனாக வச்சு ஃப்ரீயாக விட்டடிங்க தையலை. பாருங்கள், இப்போ ஒரு தையல் போட்டு ஜாயின் பண்ணியாச்சு. மறுபடியும் எப்படி தைக்கணுன்றதை பாருங்கள். பாருங்கள், அது நல்ல பக்கம். இப்போ நம்ம சேலை பக்கம், அதாவது நம்ம ஒட்டு வைக்கிற துணியில் சேலை பக்கமாக, அதாவது லெஃப்ட் பக்கமாக சாய்ச்சி அந்த துணியோடு ஜாயின் பண்ணி வைக்கணும். பாருங்கள், அந்த மாதிரி வச்சு அடிங்க. நல்லா 2 துணியும் ஃபிட்டாக இழுத்து பிடிச்சிக்கோங்க. மடிப்பு மாதிரி மோடாக வந்துடும். அது மாதிரி வராமல் இருக்க இங்கே அடிங்க. இந்த ஜாயிண்ட்டுக்கு என்னடா ஒரு வீடியோ போடுறாங்கன்னு நினைக்காதீங்க, இது பிகினர்ஸ்க்கான வீடியோ தான். நான் போடுறது எல்லாமே பிகினர்ஸ்க்காக தான். ஏன்னா இதையும் கற்றுக்கணும். ஒரு சேலைக்கு ஒட்டு வைக்கிறது ரொம்ப முக்கியம். பத்தாமல் போயிட்டுனா ஒட்டு போட்டு கட்டுறது அவசியம் தானே. பாருங்கள், இப்படி தான் நம்ம லுங்கியும் இப்படி தான் அடிக்கணும். அந்த மெத்தட் தான் இதுலேயும். பாருங்கள், ஏற்ற இறக்கம் இல்லாமல் வரணும். அப்படியே வச்சு ஒரு அயன் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அடித்தது தெரியுது. பின்பக்கம் தான். இப்போ முன்பக்கம் பாருங்கள், அயன் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் ஒட்டு போட்டது தெரியாது. முக்கியமாக அதே சேலையோட கலர் நூலே நீங்கள் யூஸ் பண்ணணும். அப்போ இந்த மாதிரி தையல் கூட தெரியாது அதில். பாருங்கள், ஓரத்தையும் மடித்து தைச்சிக்கோங்க, அந்த கடைசி பகுதி ஓரத்தை. இப்போ நம்மளுக்கு தேவைக்கேற்ற மாதிரி சேலையோட அகலம் கிடச்சிரும். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.